Hi friends, இந்த வீடியோவில் எப்படி கூகுள் கிளாஸ் ரூமை இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி ஒரு கிளாஸை ஜாயின் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் செட்டிங் எப்படி மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி மொபைலில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் மூலிமா கூகுள் கிளாஸ் ரூமை இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்குங்க. ஸோ 2 minutes வெயிட் பண்ணணும். டவுன்லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓப்பன் சொல்லிட்டு கொடுங்க. ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ இங்கே எந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் இந்த கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு மெயில் ஐடி சூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ உள்ளே போகுது. ஸோ மெயில் ஐடி சூஸ் பண்ணனையும் உள்ளே போகுது. ஸோ இதுதான் நம்மளோட கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு மொபைலில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணுற வழி. ஸோ இங்கிருந்து கூட நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் கிளாஸ் கொடுத்துக்கலாம், இல்லை க்ரியேட் கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ எப்படி நம்மளோட கூகுள் க்ரோம் வழியாக எப்படி கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் ஆகட்டும், கூகுள் ஃபார்ம்ஸ்க்காகட்டும், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மெயில் ஐடி வந்துட்டு உங்களோட எந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. ஸோ மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் பாரில் கூகுள் கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகுது. ஸோ டைப் பண்ணி முடிச்சோன்னையும் இந்த மாதிரி நிறையா லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் இருக்குல்லங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அந்த ஆப்பில் போய் ஒர்க் பண்ண உங்களால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னா, ஈஸியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒர்க் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு கூகுள் க்ரோம் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்குள்ளே போகும். நம்ம ஆல்ரெடி மெயிலெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது உள்ளே போயிட்டீங்கல்ல. ஸோ இதில் வந்துட்டு ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் கிளாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் சொன்னேன்ல, ஸோ அந்த கிளாஸ் கோடை வந்துட்டு இங்கே ஒன்று டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த கோடை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாயின் கொடுங்க. ஸோ ஜாயினிங்னு வருது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம் கூட ஜாயின் ஆகிட்டீங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல டீச்சர்ஸ். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு 3 லைன் இருக்குல்லங்க, அதை திருப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அதை வந்து மாற்றணுன்னா நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஸோ இதில் இன்கேஸ் ப்ரொஃபைலோட நேம் மாற்றணும் அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த மேனேஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேனேஜ் கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் பர்சனல் இன்ஃபோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணும். ஸோ இதில் உங்களோட பேர் வந்து கொடுங்க. இன்கேஸ் நான் வந்துட்டு உங்கள் மேம் வந்து இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் அனு அப்படின்னு கொடுக்குறேன். 5th அனு அப்படின்னு கொடுத்துட்டு கீழே சேவ் பட்டன் கொடுங்க. ஸோ உங்கள் பேர் வந்துட்டு மாறிடும். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் நேம் வந்து அங்கே அப்டேட் ஆகும். மாறிடுச்சுங்களா? ஸோ 5 அனு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எப்போவுமே அங்கே சேவ் பண்ணாலும் இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த நான் எனேபிள் பண்ணியிருக்கேன்லங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.